ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் நகரில் பிரபல நகைக்கட நிறுவனமான மணப்புரம் ஃபைனான்ஸின் கிளை அலுவலகம் உள்ளது. நேற்று முன்தினம் காலையில் வழக்கம் போல் அலுவலகத்தை திறந்த ஊழியர்கள் பணி செய்து கொண்டிருந்தனர். அப்போது முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்த 10 பேர் உள்ளே புகுந்தனர். அவர்களில் 2 நிறுவனத்தின் வாசலில் நின்று கொண்டனர். மற்றவர்கள் அங்கிருந்து ஊழியர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டி ஓரிடத்தில் நிற்க வைத்தனர். பின்னர் நிறுவன கிளை மேலாளரை கை கால்களை கட்டி போட்டனர். பின்னர் அவரிடம் இருந்த பாதுகாப்பு பெட்டக சாவியை பறித்ததோடு அதை திறப்பதற்கான பாஸ்வேர்டையும் அறிந்தனர். தொடர்ந்து தங்க நகைகள் இருந்த பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்து உள்ளே இருந்த 30 கிலோ நகைகள் மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்தனர். அவற்றை அவர்கள் கொண்டு வந்த பைகளில் அள்ளி போட்டுக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். வெளியே தயாராக நின்ற மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அங்கு போலீசார் விரைந்து வந்தனர். அலுவலகத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர். கொள்ளை தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அதில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இது தொடர்பாக மணப்புரம் ஃபைனான்ஸ் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கொள்ளை போன நகை மற்றும் பணத்தின் மதிப்பு 20 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுடைய நகைகள் நிறுவனத்தால் ஈடு செய்யப்படும் எனவும் அதில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. ஒடிசாவில் பட்ட பகலில் மணப்புரம் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்குள் முகமூடி கொள்ளையர் புகுந்து துப்பாக்கி முனையில் அரங்கேற்றிய கொள்ளை சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.